கோவிட் பரிசோதனை முடிவுகள் நெகட்டிவாக இருந்த போதிலும் கூட பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டார்கள். சென்ற ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் காலத்திலே அதற்கான நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கோரப்பட்டது. ஆனால் வெறும் மன்னிப்பு மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் இதய காயங்களை ஆற்றி விடாது. சென்ற காலத்திலே கொரோனா பெருந்தொற்று நிலவிய காலப்பகுதியில் ஒரு தலைப்பட்சமாக வலுக்கட்டாயமாகவும் முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்தமை தொடர்பாக விசாரிப்பதற்கான ஆணைக்குழு ஒன்றை நியமித்தல் தொடர்பான பிரேரணை என்னால் முன்வைக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சபை தலைவர் அவர்களே, இன்று இந்த உயரிய சபையிலே நமது நாட்டின் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயமாக பதிந்துள்ள கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் இடம்பெற்ற மிக மோசமான மனித உரிமை மீறல் குறித்து எனது தனிநபர் பிரேரணையை முன்வைக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சி காலத்தில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்ததாக கூறப்பட்ட எமது முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஜனாசாக்களும் அடக்கம் செய்வதை விரும்பிய கிறிஸ்துவ சகோதரர்களினுடைய சடலங்களும் அவர்களின் மத நம்பிக்கைகளுக்கு புனிதமான கோட்பாடுகளுக்கு முற்றிலும் மாறாக வலுக்கட்டாயமாக எரியூட்டப்பட்டன. சபை தலைவர் அவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதனின் சடலத்தை தகனம் செய்வது என்பது அந்த உடலை அவமதிக்கும் செயலாகும். அத்தகைய கொடூரம் எமது மக்களுக்கு எதிராக அரச அதிகாரத்தை கொண்டு அரங்கேற்றப்பட்டது. உலக சுகாதார அமைப்பு கோவிட் சடலங்களை பாதுகாப்பாக அடக்கம் செய்ய முடியும் என மிக தெளிவாக வழிகாட்டியிருந்த போதிலும் இலங்கை மருத்துவ சங்கம் மற்றும் சமூக வைத்திய நிபுணர் சங்கம் என்பன அடக்கம் செய்வதனால் நிலத்தடியிலே நீர் மாசை அடையாது என்ற அறிவித்தல் சான்றுகளுடன் சுட்டிக்காட்டின. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அறிவியல் ஆதாரங்களை குப்பை தொட்டியிலே வீசிவிட்டு இனவாதத்தையும் மதவாதத்தையும் மூலதனமாக கொண்டு கட்டாய தகன கொள்கையை நடைமுறைப்படுத்தினார்கள். 20 நாட்களான பிஞ்சு குழந்தை முதல் வயதான நூற்றுக்கணக்கான முதியோர் வரை கோவிட் பரிசோதனை முடிவுகள் நெகட்டிவாக இருந்த போதிலும் கூட பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டார்கள். எமது மக்கள் தனது சொந்த உறவுகளினுடைய உடல்களை கூட உரிமை கோர முடியாமல் அழுது புலம்பிய அவலம் இந்த நாட்டிலே நடைபெற்றது என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகமூட்ட வேண்டும். தகன கட்டணம் என்ற பேரிலே 48,000 ரூபாயையும் பிடுங்கிக் கொண்டு கொடூரம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை இன்று நாங்கள் மறக்காமல் இருக்கின்றோம். கௌரவ சபை தலைவர் அவர்களே, எமது அரசியல் அமைப்பிலே 10, 12 மற்றும் 14ஆம் உறுப்புரிமைகள் உறுதி செய்துள்ள மத சுதந்திரம், சமத்துவம் அன்றைய அரசினால் காலின் கீழ் மிதிக்கப்பட்டன. சென்ற ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் காலத்திலே அதற்கான நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கோரப்பட்டது. ஆனால் வெறும் மன்னிப்பு மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் இதய காயங்களை ஆற்றி விடாது என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகமூட்ட வேண்டும். மன்னிப்புடன் கூடிய நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்று எல்லோருடைய ஒரு விருப்பமும் எங்களுடைய ஒரு கடமையாகவும் காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது இந்த அநியாயத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்ற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அரசாங்கம் இதிலே விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ளுகின்றேன். அறிவியலுக்கு புறம்பாக மத உணர்வுகளை புண்படுத்தி கட்டாய தகனம் கொள்கையை திணித்து பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை இந்த உலகுக்கும் இந்த நாட்டுக்கும் வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று போலி அறிக்கையை கொடுத்து ஜனாசாக்களை எரியூட்ட உத்தரவிட்ட அதிகாரிகள் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது என்பதையும் இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த உரிய சபையிலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எனவேதான் எனது பிரேரணையின் மூலம் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். சபை தலைவர் அவர்களே, முதலில் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையிலான சுயாதீன விசாரணை ஆணைக்குழு ஒன்றை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் முன்வைக்கின்றேன். அதே போன்றுதான் இரண்டாவதாக, இத்தவறான கொள்கையினால் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு முழுமையான நிதி இழப்பீட்டை, உளவியல் நிவாரணத்தையும் வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த உயரிய சபையிலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மூன்றாவதாக, எதிர்காலத்திலும் எக்காலத்திலும் அவசர கால சட்டத்தின் கீழே சிறுபான்மை சமூகத்தின் மிக மத உரிமைகளை பறிக்க முடியாதவாறு சட்ட ரீதியான பாதுகாப்பான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இதே வேளை இக்காலப்பகுதிகளிலே ஜனாசாக்களை தத்தமது ஊர்களிலே அடக்கம் செய்யாது அதற்கு பிரிதொரு இடம் தெரிவு செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டதை நாங்கள் ஞாபகமூட்ட வேண்டும். இவ்வாறு ஜனாசாக்கள் ஓட்டமாவடி மஜ்மா நகரிலே
அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. தமது உறவுகளின் அடக்க ஸ்தானங்களுக்கு செல்ல இன்று பல தூரம் செல்ல வேண்டிய எதிர்பார்ப்புகள் இன்று மக்கள் மத்தியிலே பல சிரமங்களாக காணப்படுகின்றன. ஆகையால் இந்த சிரமங்களை காரணமாக கோட்டாபய அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கான காரணங்களாக மாறி இருக்கின்றன. இவ்வாறான இன்னல்கள் சரியான இன கட்டுப்பாடு அவற்றுக்குரிய நஷ்டஈடு வழங்குவதே இதற்கான நியாயமான விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் நான் முடித்துக் கொள்கின்றேன். நீதியும் உண்மையும் வெளிவர வேண்டும் என்பது இன்று எல்லா சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றது. மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த உயரிய சபையிலே உள்ள அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு எனது இந்த பிரேரணைக்கு ஆதரவளித்து இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.